அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். A train moves in a straight line with a uniform acceleration and describes distances A and B in successive intervals of durations t1 and t2. Show that its acceleration is twice bt1 minus at2 divided by t1 t2 into t1 plus t2. ஓகே, இங்கே ட்ரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் ரெக்டிலினியர் மோஷன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன இருக்கு? v ஈக்குவல் டு u பிளஸ் at, s ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர், இன்னொன்று வந்து v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இது மூணு தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஏன் நம்ம எடுத்துப்போம், ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் ஏன் கொடுத்துருக்கிறதுனால யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, லெட் த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இல்லை த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பி ஏ இல்லை ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் ஏ எப்போ வருதுன்னா இன்டர்வல் டைம் டியூரேஷன் வந்து t1. அப்போது ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும்போது இந்த டைம் டியூரேஷன் t1. அடுத்தது சக்ஸசிவ் டைம் டியூரேஷன், அடுத்ததில் போகிற டிஸ்டன்ஸ் இது பியாக இருக்கும்போது இந்த டைம் டியூரேஷன் t2. ஓகே, அப்போ டைம் t1 இருக்கும்போது அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஏ. மொத்தம் இந்த டைமாக எடுக்கும்போது t1 ப்ளஸ் t2 டைமாக இருந்துச்சுன்னா அந்த ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து a ப்ளஸ் பி. ஸோ அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸு ஆக்சலரேஷன் இருக்கிறது. ஓகே, இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி u, டைம் டியூரேஷன் t1 இருக்கும் பொழுது ஆஃப் இந்த ஏன்றது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அப்போ ஆல்ஃபா t1 ஸ்கொயர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்த டைம் டியூரேஷன் சக்ஸசிவ் டைம் டியூரேஷன் t2 கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ t1லேருந்து t2, அப்போ அங்கே டைம் வந்து t1 ப்ளஸ் t2, டிஸ்டன்ஸ் வந்து a ப்ளஸ் பி. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன வரும்னா a ப்ளஸ் பி ஈக்குவல் டு u இன்ட்டு டைமுக்கு பதிலாக t1 ப்ளஸ் t2 plus of alpha, இங்கே டைமுக்கு பதிலாக t1 plus t2 the whole square. ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ a plus b equal to u மல்டிபிள் பண்ணால் ut1 plus ut2 plus இங்கே a plus b the whole square வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது t1 ஸ்கொயர் plus 2 t1 t2 plus t2 ஸ்கொயர். முன்னாடி இருக்கிற ஆஃப் ஆல்ஃபா உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? ஆஃப் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் plus of alpha 2 t1 t2 plus of alpha t2 ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் 2 நாம் எடுத்துக்கலாம். நம்மளோட எய்ம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆக்சலரேஷன் எதை நம்ம ஆக்சலரேஷன் எடுத்துருக்கோம்? ஆல்ஃபா எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, t1 t2 இருக்குது, யூ இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து நம்ம யூவை எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள், ரெண்டுத்தில் ஏ காமனாக இருக்குது, ut1 காமனாக இருக்குது, ஆஃப் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து நான் 1 சப்ராக்ட் பண்ண போகிறேன். 2 minus 1. ஓகே, இங்கே ஏ இருக்குது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏன்னு சொல்லும்போது ஏஏ கேன்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு பி கிடைக்கும். ஓகே, ut1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது ut2, ஏன்னா 2லேருந்து தான் நான் 1 கழிக்கிறேன். ut2 ஓகே, ஆஃப் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் இருக்கும், இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் ஆல்ஃபா டைம்ஸ் t1 t2 ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா t2 ஸ்கொயர். ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் ஏபி இருக்குது, t1 t2 இருக்குது, யூ கிடையாது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் யூ இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் 1லேருந்து யூ எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 இம்ப்ளைஸ் ut1 மட்டும் வச்சுக்கோங்க, ரிமைனிங் டேர்ம் ரைட்டில் கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி 2 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்லை மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைடு. அப்போ 2t1 2 இன்ட்டு ஈக்குவேஷன் 1 நான் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும்? எனக்கு 2a கிடைக்கும். இங்கே வரும்போது 2ut1 ப்ளஸ் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து எனக்கு u இருக்கிற டேர்ம் மட்டும் வச்சு ரிமைனிங் நான் லெஃப்டில் கொண்டு வந்துடுறேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 2a minus alpha t1 square equal to
2u t1. எனக்கு தேவை u தான் இல்லையா? அப்போ u ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்க 2t1 இங்கே டிவிஷனில் வந்துடும். ஸோ 2a மைனஸ் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் பை 2t1. இந்த u நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த bக்கான ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ therefore b ஈக்குவல் டு யூக்கு பதிலாக தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 2a மைனஸ் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் பை 2t1 இன்ட்டு t2. அப்போ இதுக்கு காமனாக இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக t2 இருக்குது இல்லையா? அப்புறம் ப்ளஸ் ஆல்ஃபா t1 t2 ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா t2 ஸ்கொயர். இங்கே 2t1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நான் த்ரூ அவுட் என்ன பண்ணுறேன்? 2t1 மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது எல்சிஎம் எடுக்கிறத நான் மல்டிப்ளை பை 2t1 சொல்கிறேன். அப்போ எல்லாமே multiplied by 2t1 on both sides. பண்ணும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே b இருக்குது. அப்போ 2t1b கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த 2t1 கேன்சல் ஆகிடும். நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக t2 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? 2a t2 மைனஸ் ஆல்ஃபா t1 ஸ்கொயர் t2. ஓகே, ப்ளஸ் இதை 2t1 மல்டிபிள் பண்ணணும். அப்போ முன்னாடி கான்ஸ்டன்ட் 2 வரும். t1 இன்ட்டு t1 t1 ஸ்கொயர். ரிமைனிங் டேர்ம் ஆஸ் இட் இஸ் வந்துடும். இப்போ 2 ஆல்ஃபா t1 ஸ்கொயர் t2 ப்ளஸ் இங்கே 2t1 மல்டிப்ளை பண்ணி இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆல்ஃபா t1 t2 ஸ்கொயர். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், ரெண்டும் சேம் டேர்ம். இங்கே கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே +2 இருக்குது. அப்போ -1 +2னா +1 வந்துடும். அப்போ இந்த டேர்ம் கோஎஃபிஷியன்ட் 1 வரும், இந்த டேர்ம் வரும். இந்த 2a t2 நான் லெஃப்ட்டு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் பாருங்கள், 2b t1 மைனஸ் 2a t ட்வைஸ் b t1 மைனஸ் a t2 இருக்கு இல்லையா? b மைனஸ் a தானே வருது. அப்போ இந்த a டேர்ம் இருக்கிறது லெஃப்ட் கொண்டு வந்துடுறேன். 2t1b மைனஸ் 2a t2 ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கிளப் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆல்ஃபா t1 ஸ்கொயர் t2 ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா t1 t2 ஸ்கொயர். இப்போ ரைட்டில் எதை காமனாக எடுக்கிறா பாருங்கள், ஆல்ஃபா t1 t2 நம்ம காமனாக எடுத்துடலாம், லெஃப்டில் 2 நம்ம காமனாக எடுத்துடலாம். ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ லெஃப்டில் காமனாக 2 மட்டும் நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது bt1 மைனஸ் at2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா t1 t2 எல்லா ப்ராடக்ட்டில் காமனாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா t1 t2 நான் காமனாக எடுத்துட்டுனா இங்கே t1 இருக்கும், சாரி இது t2 ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ளஸ் t2 இருக்கும். நம்மளோட எய்ம் இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதா எதை நம்ம ஆக்சலரேஷன் எடுத்திருக்கோம்? ஆல்ஃபா எடுத்திருக்கோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே ப்ராடக்ட் இருக்கிற டேர்ம்னா டிவிஷனில் வந்துடும். So this implies alpha equal to twice bt1 minus at2 divided by இந்த ப்ராடக்ட் இருக்கலாம் டிவிஷனில் வந்துடும் t1 t2 into t1 plus t2. இந்த ஆல்ஃபா தான் நமக்கு என்னது தேவையான ஆக்சலரேஷன். ஸோ therefore acceleration alpha equal to twice bt1 minus at2 divided by t1 t2 into t1 plus t2. Okay, hence proved. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்ஸ் துரைபாண்டியன் புக்கில் எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு கொஷின் இது. ஓகே, இந்த கொஷின் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கிற அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நான் போட்டதால் அடுத்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது பாருங்கள். A train moves in a straight line with uniform acceleration and describes equal distances s in two successive intervals t1 t2. Show that its acceleration is 2s t1 minus t2 divided by t1 t2 into t1 plus t2. So இந்த கொஷனுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது ஒரு டிஸ்டன்ஸ், பின்றது ஒரு டிஸ்டன்ஸ், டைம் டியூரேஷன் அதே t1 t2 தான். இங்கே டைம் சக்ஸசிவ் இன்டர்வல் t1 t2 தான், ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக எஸ், பிக்கு பதிலாக எஸ் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னவா மாறும் பாருங்கள். ஏக்கு பதிலாக இங்கே எஸ் வருமா, ஏ ப்ளஸ் பி சொல்லும் போது எஸ் ப்ளஸ் எஸ் 2sன்னு வந்துடும். ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் தான். இதே போல் எடுத்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஓகே, நீங்கள் போட்டுங்களா? போட்டு உங்களால் இந்த சம் போட முடியுதான்னு சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.